எம்எஸ் தோனிக்கு இன்னும் பிசிசிஐல இருந்து மந்த்லி பென்ஷன் வர்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்தியன் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா மாஸ் சக்சஸ் அச்சீவர் தல தோனி இப்போ பிசிசிஐல இருந்து மந்த்லி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்காரு. 2007ல T20 வேர்ல்ட் கப், 2011ல ODI வேர்ல்ட் கப், 2013ல சாம்பியன்ஸ் டிராஃபி, இப்படி எல்லாத்துலயுமே கேப்டனா இருந்து சக்சஸ் ஆனவர் தான் தோனி. ஸோ அவங்களுக்காக வேண்டி பிசிசிஐல இருந்து லைஃப் டைம் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிசிசிஐ 2022ல ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் தோனி மாதிரி சீனியர் பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தோனி வந்து டாப் கேட்டகரியில் இருந்தனால தான் அவருக்கு மேக்ஸிமம் ஸ்லாபா வந்து 70K வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் தோனிக்கு ஒஃபிஷியலாக 70,000 பென்ஷன் வந்து மந்த்லி வந்து வந்துட்டு இருக்கு. அவர் மேட்ச் அடிக்காம இருந்த கவுண்ட், அதே மாதிரி ODI, டெஸ்ட், T20 எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாபை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆல்ரெடி அவர் வந்து IPLல மாசா வந்து பெர்ஃபார்ம் பண்ணனாரு. ஆனா இன்னும் பிசிசி பென்ஷன்ல வந்து ஸ்டெடி இன்கம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பென்ஷனும் ஸ்டெடியா வருது, IPLல பெர்ஃபார்ம் பண்ண எனர்ஜியுமே இருக்கு கேப்டன் தோனிக்கு. கிரிக்கெட் விட்டு வெளியே வந்தாலுமே தல தோனியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வேற லெவல் தான். இன்னும் இப்படி கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.